எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஃபோட்டோனால ஒரு பொண்ணு தன்னோட உயிரையே எடுத்துக்கிட்டா. ஒரு கல்லூரியினுடைய அதாவது ஒரு காலேஜோடைய ஒரு டீசென்ட்டான அப்ரோச் இல்லாத காரணத்தினால, அந்த பொண்ணு இன்னைக்கு தன்னோட உயிரையே மாய்ச்சுக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. ஏங்க எல்லார் லைஃப்லயும் ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயங்க அது. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் அவளோட உயிரையே எடுக்கிற சூழ்நிலைக்கு ஏன் கொண்டு வரணும்? ஏன் அந்த சூழ்நிலை வந்துச்சு? எல்லார் மாதிரியும் அவளும் ஒரு சாதாரண பெண் தானங்க. சொல்லப்போனா இந்த சொசைட்டில ஃபேஸ் காமிக்க கூடாதுன்னு நெனைக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ண ஹியூமிலியேட் பண்ணி, அந்த புள்ளைய ஷேமா ஃபீல் பண்ண வச்சு, அந்த பொண்ணோட உயிரையே அவ மாய்ச்சுக்கிற சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருக்குன்னா, நம்ம சொசைட்டி எங்கங்க இருக்கு? எங்க போயிட்டுருக்கு? என்ன பண்றாங்க எல்லாரும்? ஏன் புரிஞ்சுக்க மாட்றாங்க? நான் எந்த விஷயத்த பத்தி பேச போறேன்றது இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாமளும் ஒரு நாள் ஒரு விஷயம் பேசுறோம். 2 நாள் ஒரு விஷயத்த பேசுறோம். அதுக்கப்புறம் நம்மளும் அத கடந்து போயிடுறோம். நெறைய நேரங்கள்ல நெறைய பேருடைய உயிர் இந்த சம்பந்தமே இல்லாம அவங்களுடைய உயிர மாய்ச்சுக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கறது இந்த சொசைட்டி தாங்க. அந்த பொண்ணு மேல எனக்கு எனக்கு இன்னமும் மன வருத்தம் இருக்கு. ஏன் அந்த பொண்ணு அப்படி பண்ணான்னு எனக்கு இன்னும் மன வருத்தமா இருக்கு. எல்லாத்துக்கும் தைரியமா ஃபேஸ் பண்ற ஒரு அதிகமான கெப்பாசிட்டி பெண்களுக்கு தான் இருக்கு. நெறைய நியூஸ் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். இந்த காலேஜினுடைய இந்த நிர்வாகத்தினுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய பிஹேவியர்ஸ், அவங்க காலேஜ் டாப்ல வரணும். எந்த கெட்ட பேரும் வந்துரக்கூடாது, வந்துரக்கூடாதுன்னு ஸ்டூடண்ட்ஸ போட்டு பிரஷர் பண்ணி, மார்க்ஸ்க்காகவும், அதுக்காகவும், இதுக்காகவும் பிரஷர் பண்ணி, அவங்களுடைய உயிரையே அவங்க மாய்ச்சுக்கிற சூழ்நிலைக்கு ஏற்படுத்துறாங்க. இந்த மாதிரி நெறைய நியூஸ் வந்துட்டு தான் இருக்கு. சிவகாசியில ஒரு காலேஜ்ல சோலை ராணி அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு பிரைவேட்டா வச்சிருந்த ஒரு ஸ்டேட்டஸ். அவங்களுடைய ஃப்ரெண்ட், அது பாய் ஃப்ரெண்டோ, நார்மல் ஃப்ரெண்டா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. அவங்களுடைய ஃப்ரெண்டோட அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து, அத ஸ்டேட்டஸா போட்டிருக்காங்க. அவங்களுடைய பிரைவேட் ஸ்டேட்டஸா அத போட்டிருக்காங்க. அதாவது இந்த சொசைட்டிக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ரொம்ப பிரைவேட்டா வாழணும்னு நெனைக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இன்னைக்கு, கல்லூரி நிர்வாகம் அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு, அந்த ஃபோட்டோவுக்கும் கல்லூரி நிர்வாகத்துக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? அது அவளுடைய பிரைவேட் லைஃப். அதுல உங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கு என்ன என்ன ரைட்ஸ் இருக்கும்? அதுல ஒரு ஒரு தனிப்பட்ட நபருடைய டிக்னிட்டி இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. அதுல தான் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஒரு தனிப்பட்ட மனிதர அவங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்றார் போல வாழ்றதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் இந்த உலகத்துல, இந்த நாட்டுல இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில, இன்னொருத்தருடைய அப்ரோச் ஒரு பொண்ண அவளுடைய உயிரையே மாய்ச்சுக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னா, என்னங்க சொசைட்டில என்ன நடக்குது? ஏன் இப்படி எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கீங்க? இதுக்கு ஒரு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் தான். ஆனா டிசிப்ளினுக்கும், ஹியூமிலியேஷனுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஒரு பொண்ண அவ தப்பே பண்ணாத விஷயத்துக்காக, அவளே தப்புன்னு நெனச்சு அவளே ஃபீல் பண்ற அளவுக்கு, அவளே ஷேமா ஃபீல் பண்ற அளவுக்கு கொண்டு போயி, அவள பிரஷர் பண்ணி, அவளே ஒரு மன வருத்தத்துக்குள்ள போயி, அந்த பொண்ணு இன்னைக்கு தனக்கு தானே உயிர எடுத்துக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டா, சென்சேஷனலா ஆக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவ போஸ்ட் பண்ணல. இனிமே எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த சூழ்நிலை வந்து வரக்கூடாது. எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. ஒரு ஒரு பயத்தினாலயும், ஒரு அவமானத்தினாலயும், ஒரு ஃபியர்னால எந்த ஒரு பொண்ணும் தன்னோட உயிர எடுத்துக்கிறதுக்கான எந்த சூழ்நிலையும் அமையக்கூடாது. அதற்கான என்னுடைய பிரதிபலன், என்னுடைய குரலா இந்த குரல் இருக்கும். இனிமே யாரும் தயவு பண்ணி நம்மள ஒருத்தர் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. நம்ம லைஃப்ப லீட் பண்றதுக்கு அவங்க யாரு? அவங்களுடைய லீடிங்ல நம்ம போறதுக்கு நம்ம யாரு? நம்மளுடைய லைஃப்ப நம்ம தான் வாழணும். நம்மளுடைய லைஃப்ப நம்ம தான் புரொடெக்ட் பண்ணிக்கணும். எதுக்கு கோவப்படணும்? எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணணும்? ஷேமா ஃபீல் பண்ணணும்ன்றத நம்ம முடிவு எடுக்கணுங்க. யாருக்காகவும் நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்மளுக்காக நம்ம வாழ்க்கை இருக்கணும். யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுடைய முக்கியமான வேலைகள் என்ன? ஸ்டூடண்ட்ஸ புரொடெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் அப்ரோச் இருக்கணும். ஒரு ஃபியர் இல்லாத என்விரான்மெண்ட்ட நீங்க தாங்க அமைச்சு குடுக்கணும். காலேஜ்ல அந்த பொண்ணு ஃபியர் ஒரு ஒரு அவமானங்கள்னாலயும், ஏன் அந்த பொண்ணு அவளோட உயிர எடுத்துக்கிற சூழ்நிலைக்கு நீங்க ஏன் தள்ளுறீங்க? இங்க யாரையும் நான் தப்பு சொல்றதுக்கோ, இதுக்கெல்லாம் நான் யாரையும் ப்ளேம் பண்றதுக்கோ நான் வரலங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ரூல்ஸ என்ஃபோர்ஸ் பண்றது தப்பு இல்ல. அதுவே ரொம்ப முக்கியம் நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். நம்மளுடைய அப்ரோச் டீசென்ட்டா இருக்கும் பட்சத்துல எந்த ஒரு டேஞ்சரான விஷயங்களும் நடக்காது.
நான் பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன். எப்பயுமே உங்களுடைய பிள்ளைங்கள நீங்க மார்க்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை, மார்க்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நீங்க அந்த பொண்ணுங்களா இருந்தாலும், பசங்களா இருந்தாலும், ஸ்டூடெண்ட்ஸ் உங்க பசங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. மார்க்ஸ் மட்டும்தான் முக்கியம். வேற எதையும் யோசிக்க கூடாது நீ அப்படின்னு அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. லைஃப் ரொம்ப முக்கியம். அதே போல டீச்சர்ஸ்க்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஃபியரை விட கைட்லைன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்பதான் உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் வரும். ப்ரெஷரா ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஒருத்தர்கிட்ட ஃப்ரீயா பேசுங்க. ரொம்ப ப்ரெஷரா சைலண்டா இருக்காதீங்க. சைலண்ட் என்னைக்குமே ரொம்ப டேஞ்சர். மனசு விட்டு ஃப்ரீயா பேசுங்க. யாருக்காகவும் பயப்படாதீங்க. யாருக்காகவும் நீங்க வாழாதீங்க. அப்படிதான் எல்லாரும் போட்டு அடிப்பானுங்க. நம்ம தான் அதை எதையுமே கண்டுக்க கூடாது. இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இளைஞர்கள்னால தாங்க நாடு முன்னேற்றத்தை அடையும். நீங்களே இப்போ நீங்க நீங்க வாழ்ற வாழ்க்கை இந்த நாட்டுக்காக வாழணும். இந்த நாடு நாளைக்கு முன்னேறணும்னா இளைஞர்களுடைய முக்கியமான பங்கு இருக்கு. எந்த ஒரு மாணவியா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும், யாருக்காகவோ யாரோ ஏதோ சொல்றாங்கன்றதுக்காக நம்ம வாழ்க்கைய நம்ம மாய்ச்சிக்கிற கூடாது. உங்களுடைய வாழ்க்கைய உங்களுக்காக வாழுங்க. இனிமே எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த சூழ்நிலை வரக்கூடாது.